திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம். அது ஃப்ளைட்டும் இல்ல, லைட்னிங்கும் இல்ல. அப்ப அது என்ன? இந்தியால இருந்து அமெரிக்கா வரைக்கும் பல இடத்துல மக்கள் இந்த ஸ்கை குவாக்ஸ்ன்றவனை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. கிளியர் ஸ்கைல எப்படி சத்தம் வரும்? வானத்துல என்னதான் ஆச்சு? இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த விஷயம் இல்ல. ரீடிங்ஸ்லயே இத சினேகா கன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கடல்ல இருக்கிற கப்பல்காரங்க மிஸ்ட் பர்பஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பனிமலை சத்தம். ஆனா உண்மை வேற. இட்ஸ் older than you think. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு 3 ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பொலைட்ஸ். ரொம்ப உயரத்துல ஒரு சின்ன மீட்ராய்டு வெடிக்கும் போது அதை நம்ம பார்க்க முடியாது, ஆனா சத்தத்தை மட்டும் கேட்க முடியும். செகண்ட், கேஸ் பாக்ஸ். கடலுக்கு அடியில இருக்கிற கேஸ் பாக்கெட்ஸ் திடீர்னு ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பாப் சத்தம் வரலாம். தேர்ட், எர்த்குவாக்ஸ். டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது வைப்ரேஷனுக்கு பதிலா சத்தம் மட்டும் மேல வரலாம். ஆனா ஹைலைட் என்னன்னா, எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாத இடத்துல கூட இந்த சத்தம் கேக்குது. இது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டா இல்ல சம்திங் எல்ஸா? ஆனா இப்ப வரைக்கும் சயின்டிஸ்டால இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. சில பேர் இது ஏலியன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எர்த் தான் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது அப்படின்னு பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல. இது ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்பவாது இப்படி ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்டிருக்கீங்களா? இல்ல த ஹம் மாதிரி சவுண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மிஸ்ட்ரி பத்தி பேசலாம்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் glitches இன் ரியாலிட்டி.